டெய் நீ பேசுகிறனா நானும் பேசாமல் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்பா வீட்லயா இருக்கான்? ஏய் வாடா, அவன் எங்க வெளியே போயிட்டான், ரூம்ல இருக்கான்னு பாரு. எங்க போனான்னு சொல்லிட்டான் போவான். நான் பாக்குறேன். டேய் லேப்டாப் ஆன்ல இருக்குங்க. நான் இருக்கேன்னு உனக்கு யாரோ சொன்னா? நான் நீ சொல்லி தான் தெரியணுமாடா நீ இருக்கேன். இப்போலாம் ஏன்டா சைலண்டாகவே இருக்க? தெரிலடா, இப்போலாம் மனசுலாம் ஒரு மாதிரி ஹெவியாக இருக்கு. என்னன்னே தெரில. ஹெவியாக இருந்தா இங்கே கொஞ்சம் கூட்டுறா, நாங்களும் கேரி பண்ணுவோம்ல. ஆனால் சில வழியில் வந்து ஷேரே பண்ண முடியாதுடா. ஷேர் பண்ணலன்னா குறையவே குறையாதுடா, அது உங்ககிட்டயே தான் இருக்கும். என்னன்னே தெரிலடா, எல்லாமே ஃபெயிலியராகவே போகுது. வீட்டிலே ஒரே பிரச்சனை, என்ன எது எடுத்தாலும் எல்லாமே பிரச்சனையாக போகுது. என்ன பண்ணுறதுனே ஒன்றுமே புரியவே மாட்டேங்குது. யாருக்கு நான் முக்கியம்னே எனக்கு தெரியவே மாட்டேங்குது. முதல்ல உனக்கு நீ முக்கியம்னு யோசிடா, அதுக்கப்புறம் மற்றவங்க பற்றி யோசிக்க. சரி டீயாச்சும் குடிக்கலாமா? ஆயிருக்கும்டா, இந்நேரம் எவ்வளோ நேரம் ஆச்சு. டீ ஆறிடுச்சுன்னா சூடு பண்ணியாச்சு குடிச்சிடலாம். ஆனால் வாழ்க்கை அப்படி கிடையாது. பாத்தியா எவ்வளோ இருட்டாக இருக்குன்னு? இப்போல்லாம் என் லைஃப்பும் இப்படி தான், ஒரே இருட்டு. என்ன பண்ணுறது? இந்த இருட்டு இப்படியே இருக்காதுடா, வெளிச்சம் ஒன்று வரும். அதே மாதிரி தான் உங்களுக்கு என்றும் என்றுமே உன் பக்கம் நான் இருப்பேன். காற்றாய் வந்தாலும் நிழலாய் போனாலும் உனக்காக நான் வாழ்வேன்.